எனவே மக்கள் சந்திப்பு என்கிற பெயரில் தொண்டர்களை சந்திக்கும் விஜய் என்ன சொல்ல போகிறார் என்பதை தற்போது திரையிலே நாம் பார்ப்போம். திரையிலே அந்த புள்ளிகள் வர இருக்கின்றன. இன்று விஜய் கூட்டம் எப்படி இருக்க போகிறது, என்ன நடக்க போகிறது என்பதை, எப்படி இருக்கும் என்பதை அந்த காட்சிகளாக தற்போது நாம் பார்க்க போகிறோம். புதுச்சேரியில் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு புதுச்சேரியில் முதன்முறையாக பேசுகிறார் விஜய். அதாவது விஜய் பல இடங்களில் பேசியிருந்தாலும், பல இடங்கள் என்றால் ஒரு 6-7 கூட்டங்கள் பேசியிருப்பார். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு புதுச்சேரியில் முதன்முறையாக பேசுகிறார் விஜய் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே புதுச்சேரியிலும் விஜயின் கவனம், தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் கவனம் இருக்கிறது, கேரளத்திலும் கவனம் இருக்கிறது. அது குறித்து ஒரே கல்லில் 3 மாங்காய் எப்படி அடிக்கப் போகிறார் விஜய் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். முதலில் கட்சி ஆரம்பித்த பிறகு புதுச்சேரியில் முதன்முறையாக பேசுகிறார் விஜய் என்ற தகவலை பார்த்தலாம். அடுத்து பார்க்க போகும் தகவல் என்னவென்றால், காலை 10 மணி முதல் 12 மணி வரை 12 மணி வரை நேரம் கொடுக்கப்பட்ட போதிலும் சரியாக 11 மணிக்கு விஜய் 10:30 மணிக்கு அந்த புதுச்சேரி உப்பளம் இடத்திற்கு செல்வார். 10:30 மணிக்கு செல்லும் விஜய் சரியாக 11 மணிக்கு பேசியிருக்கிறார். வேறு யாரும் பெரிதாக பேச போவதில்லை. விஜய் பேருந்தில் நின்று கொண்டுதான் பேச போகிறார். அவருடைய வழக்கமான அந்த கேரவன் அதற்காக நேற்று இரவே சென்று தயாராக தற்போது அங்கு நின்று கொண்டிருக்கிறது. அந்த கேரவனில் இருந்துதான் விஜய் பேச போகிறார். சரியாக 11 மணிக்கு பேச தொடங்குவார். 15 நிமிடங்கள் தான் பேச போகிறார் விஜய் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே 15 நிமிடங்கள், 11 மணி என்றால் 11:15 முடித்து விடுவார். 11:30 ஆரம்பித்தால் 11:45 முடிப்பார். ஆனால் 11 மணி என்றுதான் தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே விஜய் காலை 10 மணியில் 12 மணியில் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 11 மணியில் சரியாக பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக உறுதியான தகவல்கள் விஜயுடன் கூட இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டிருப்பவர்கள் கொடுத்த தகவல் இது. அதை தான் பார்த்தோம். அடுத்த தகவல் என்னவென்பதை தற்போது பார்ப்போம். அடுத்த தகவல் வந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்திற்கு 5000 புதுச்சேரி தொண்டர்களுக்கு மட்டுமே அனுமதி. புதுச்சேரியின் தாவேகா முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. ஏற்கனவே அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். விஜயின் இளம் பாசறை படை, நிறைய பேர், பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் கூட்டம் நிறைய இருந்ததை காலையில் காட்சிகள், முதல் காட்சிகளாக நாம் பார்த்தோம். அடுத்த தரவுக்கு செல்வோம். அடுத்த தகவல் 5000 பேர் உள்ள கூட்டத்திற்கு. இந்த கூட்டத்திலே அண்மையில் கட்சியில் இருந்த செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத், பட்டி தொட்டி எங்கும் பேசக்கூடிய பிரபல பேச்சாளர், சர்ச்சைக்குரிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் உட்பட பல முக்கியஸ்தர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது. எனவே இந்த கூட்டத்திலே செங்கோட்டையன் முதன்முறையாக விஜயுடன் இந்த கூட்டத்தில் இருக்கப் போகிறார். ஆனால் விஜயுடைய கேரவனில் ஏறி பேச போகிறாரா அல்லது செங்கோட்டையன் பேச வாய்ப்பு உண்டா என்பதையெல்லாம் பொறுத்திருந்தது. ஏனால் இன்றைய கூட்டம் செங்கோட்டையன் இணைந்த பிறகு ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் தமிழகத்திலே. எனவே அவர் இணைந்த பிறகு நடக்கின்ற முதல் கூட்டம் தாவேகாவின் கூட்டம். எனவே இந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேச போகிறார் என்பதை விட செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு உண்டா என்பதை தமிழக தாவேகா தொண்டர்கள் மட்டுமல்ல செங்கோட்டையன் ஆதரவாளர்களும் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தரவு என்னவென்று பார்க்கலாம். நாஞ்சில் சம்பத்துக்கு வாய்ப்பு உண்டா என்றால் தெரியவில்லை. என்றும் விஜய் கட்சியில், விஜய் முன்னிலையில் மாற்று கட்சியினர் பலரும் இணைய வாய்ப்பு என்ற தகவலும் வந்திருக்கிறது. புதுச்சேரியிலே மாற்று கட்சியை சேர்ந்த பலர் விஜய் முன்னிலையில் இன்று தாவேகாவில் இணையும் நிகழ்வும் இந்த விழாவுடன் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக ஒரு தனி மேடை, சிறு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கூட்டம் அதிகமாகவோ விஜய் தாமதமாகவோ வந்தால் இந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டு பிறகு 21 நாளிலே விஜய் நேரடியாக வழக்கம் போல் பனையூர் அலுவலகத்தில் சந்தித்து அந்த கட்சியில் இணைவார்கள். ஆனால் இதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நேரமின்மை அல்லது நேரம் மேலாண்மையை வைத்துதான் இது முடிவு செய்யப்படும் என்ற தகவல். அடுத்த தரவு என்னவென்று பார்ப்போம். அடுத்ததாக விஜய் முன்னிலை மாற்றுக் கட்சி இணையும் வாய்ப்பு இருக்கு என்று பார்த்தோம்னா, என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க விஜய் திட்டமிட்டிருப்பதால் ஆளும் அரசு குறித்து பேசுவாரா, விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கிறது. எனவேதான் இந்த தகவல் வந்திருக்கிறது. இது என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பார், ரங்கசாமியும் அவரும் மிகவும் நெருக்கமானவர்கள், எனவே கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பு என கூறப்படுவதால் அவர் ரங்கசாமி தலைமையிலான ஆளும் கட்சி தான் அங்கே இருக்கிறது, என்ஆர் காங்கிரஸ். எனவே அவருடன் கூட்டணி வைக்க விஜய் திட்டமிட்டிருப்பதால் அவர் குறித்து ஆளும் கட்சியை டைரக்டாக அட்டாக் செய்வாரா என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று என்ஆர் காங்கிரஸை அட்டாக் செய்தால் நிச்சயமாக கூட்டணி இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். என்ஆர் காங்கிரஸை அட்டாக் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவருடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அதற்கான மறைமுக பேச்சுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக என்ஆர் காங்கிரஸை பார்த்தனா அடுத்து வேறு என்ன பேசுவார்,
ஆளும் கட்சியை அட்டாக் செய்ய வேண்டாம், திமுக அங்கு செய்து அட்டாக் செய்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் விஜயின் பேச்சில் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி தான் பேச போகிறார். என்ன கண்டனம் தெரிவிப்பார் என்றால், பாண்டிச்சேரியை புதுச்சேரியை மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்ற தொடர் கோரிக்கை பல காலமாக இருந்து வருகிறது. ஆனால் இன்னும் யூனியன் பிரதேசமாக அதை வைத்திருக்கிறார்கள். எனவே மாநிலமாக மாற்றுவது குறித்து திட்டமிட்டு ஓரவஞ்சனை செய்கிறது பாஜக அரசு. மத்தியில் ஆளும் பாஜக அரசு போதிய நிதியை கொடுக்கவில்லை என அந்த திட்டங்களை எல்லாம் கணக்கிட்டு எடுத்து வைத்திருக்கிறாராம். எனவே அதையெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவேதான் பாஜக மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக கடும் கண்டனங்களை பட்டியலிட்டு குற்றம் சாட்ட இருக்கிறார். இன்றைய விஜயின் பேச்சின் ஹைலைட் இதுதான். நேரடியாக பாஜகவை அட்டாக் செய்ய போகிறார் என்றால், தமிழகத்திலே திமுகவை அட்டாக் செய்யும் அளவுக்கு பாஜகவை அட்டாக் செய்யவில்லை என்ற பேச்சு தொடர்ந்து இருப்பதால் அதை போக்கும் விதமாக இன்று பாஜகவின் டைரக்ட் அட்டாக், விஜய் டைரக்டாக அட்டாக் செய்ய போகிறார் பாஜகவை. எப்படி என்பதை இன்று கூட்டத்தில் நிச்சயம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் பேச இருக்கிறார்.